வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சத்தான சிறுதானியமான குதிரைவாலி அரிசி இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளாகவும் ரொம்ப சத்தான தோசை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த சிறுதானியம் இந்த குதிரைவாலியில் அதிகமான ஃபைபர் சத்தும் கால்சியம் சத்தும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம பிளட் சுகர் லெவலையும் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை வச்சு எப்படி தோசை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இப்போ 1 கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை 2 to 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 to 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 5 to 6 சிவப்பு மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் நம்ம குதிரைவாலி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து மிக்சியில் அரைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது தக்காளி, 3 தக்காளி. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால ரொம்ப சின்னதாக கட் பண்ண தேவையில்லை, இது மாதிரி பெரிய பீஸாக இருந்தாலே போதும். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம குதிரைவாலி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணியாகவும் அரைக்க வேணாம், இந்த அளவுக்கு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு பதம் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்கு நம்ம இதில் சுடு தண்ணியை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக தோசை வரும். இப்போ நம்ம அந்த கொதிக்க வச்ச சுடு தண்ணியை தான் இந்த மாவில் சேர்க்க போகிறோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன், அந்த அளவுக்கு பதம் வர அளவுக்கு மட்டும் நீங்கள் சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம், இந்த பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குதிரைவாலி அரிசி வச்சு தோசை மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. முக்கியமாக இந்த தோசைக்கு நம்ம எந்தவித பருப்பும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற தேவையில்லை. வெறுமா குதிரைவாலி அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இந்த சுவையான தோசை ரெடி பண்ணுறோம். இதை முக்கியமாக நம்ம இந்த சிறுதானியம்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கிறப்ப இது மாதிரி தோசையாக பண்ணி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிட்டோம். இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லி, இதையும் சேர்த்து தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் சேர்க்க போகிறது நம்ம கடுகு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் சூடானதும் வெளியிலேருந்து உள்ளேயா நம்ம மாவை ஊற்றணும். அப்புறமா ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாகவும் தோசை கண்டிப்பாக வரும். இந்த குதிரைவாலி அரிசியில் நம்ம செய்கிற இந்த தக்காளி தோசை ரொம்ப சுவையாகவும் இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசையை நம்ம மூடி வச்சு வேக வைக்க வேணாம். நம்ம சுட தண்ணி வச்சு இந்த தோசை மாவை ரெடி பண்ணனால ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போது ரொம்ப சத்தான ரொம்ப கிறிஸ்பியான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச குதிரைவாலி அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர புது ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.